நான் தான் உங்க பிரவீன் கன்னியாகுமரியில இருந்து பேசுறேன். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, பிஎம் கிசான் திட்டத்தின் கீழே 22வது தவணை தொகை விவசாயிகளின் வங்கி கணக்குல செலுத்தப்பட்டு வந்திருக்கு. ஸோ உங்களுக்கு வந்திருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு நீங்க செக் பண்ணி பாருங்க. உங்களுக்கு அமௌண்ட் வரலன்னு சொன்னா நீங்க 3 விஷயத்த மெயினா கம்ப்ளீட் பண்ணணும். கம்ப்ளீட் பண்ணா வித்தின் 2 டேஸ்க்குள்ளாலே உங்களுடைய வங்கி கணக்குல உங்களுடைய இந்த பிஎம் கிசான் திட்டத்தின் கீழே 22வது தவணை தொகை வர அது என்னெல்லாம் 3 டீட்டெயில்ஸ் நீங்க கம்ப்ளீட் பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோல 1 by 1 பார்க்க போறோம். இதே மாதிரியான யூஸ்ஃபுல்லான வீடியோ தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்குள்ள போலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த பிஎம் கிசான் திட்டம் கேம் பார்த்தீங்கன்னா விவசாயிகளின் மத்தியில் மிகவும் வரவேற்கப்பட்ட மத்திய அரசால் கொண்டு வரப்பட்டுள்ள ஒரு முக்கியமான திட்டம் தான் இந்த பிஎம் கிசான் திட்டம். இந்த திட்டத்தின் மூலம் பார்த்தீங்கன்னா இதுவரைக்கும் பார்த்தீங்கன்னா பல கோடி விவசாயிகள் பயன்பெற்று வராங்க. ஏன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவங்களுடைய நேரடியாட்டே அவங்களுடைய வங்கி கணக்கில் அதற்கான அமௌண்ட்டை செலுத்திட்டு வராங்க. இதுவரைக்கும் பார்த்தீங்கன்னா 21 தவணை தொகை அவரவர் வங்கி கணக்கில் செலுத்தப்பட்டு விட்டது. ஸோ உங்களுக்கு இதுக்கு முன்னே 21 தவணை தொகை கிடைக்கல இருந்தாலும் கவலை இல்லை. 22 இப்போ கொடுத்துட்டு வராதுக்கு தவணை தொகை கிடைக்காம இருந்தாலும் கவலை இல்லை. ஏன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த 3 விஷயத்தையும் கம்ப்ளீட் பண்ணியிருந்தா கண்டிப்பாட்டு உங்களுடைய வங்கி கணக்கில் ரூபாய் 2000 வீதம் வைத்து போன 21 தவணை தொகை பிளஸ் 22 தவணை தொகை ரெண்டும் சேர்த்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய வங்கி கணக்கில் 4000 ரூபாய் வர்றதற்கு அதிகமான வாய்ப்பு இருக்கு. ஸோ அது எதெல்லாம் நீங்க கம்ப்ளீட் பண்ணணும்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம். ஸோ இந்த 22வது தவணை தொகை பார்த்தீங்கன்னா மார்ச் 13ஆம் தேதி, அதாவது பார்த்தீங்கன்னா 2 நாட்களுக்கு முன்னே அவங்க வங்கி கணக்கில் செலுத்திட்டு வராங்க. ஸோ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இகேசி இன்னும் அப்டேட் பண்ணாம இருக்காங்க. 3 விஷயத்துல ஃபர்ஸ்ட் விஷயம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாட்டு உங்களுடைய இகேசி அப்டேட் பண்ணணும். இகேசி நீங்க ஈஸியாவே அப்டேட் பண்ணலாம். அது எப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுடைய நியரஸ்டா இருக்கிற இ-சேவை மையத்தில் போயிட்டு நீங்க உங்களுடைய இகேசி ஃபிங்கர் பிரிண்ட் வச்சு நீங்க அப்டேட் பண்ணலாம். இதுக்கு முன்னால பார்த்தீங்கன்னா இந்த இகேசி அப்டேட் பண்றது பார்த்தீங்கன்னா ஆன்லைன்ல அதற்கான ஆப்ஷன் கொடுத்துருந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அதற்கான ஆப்ஷனை அவங்க ரிமூவ் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால நீங்க கம்ப்யூட்டர் சென்டர் நியர் சிஎஸ்சி இல்லைன்னு இ-சேவை மையத்தில் போய் நீங்க உங்களுடைய இகேசி அப்டேட் பண்ணணும். இது ஃபர்ஸ்ட் விஷயம். செகண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுடைய லேண்டோடைய ரெக்கார்டை நீங்க கண்டிப்பாட்டு வெரிஃபை பண்ணியிருக்கணும். அதாவது பார்த்தீங்கன்னா லேண்ட் அலாட், அதாவது பார்த்தீங்கன்னா லேண்டு சீடிங் கண்டிப்பாட்டு பண்ணியிருக்கணும். அந்த லேண்டு சீடிங் எஸ்ல இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு அமௌண்ட் கிடைக்கும். நிறைய பேருக்கு டவுட் இருக்கு, லேண்டு சீடிங் சொன்னா என்னன்னு சொல்லிட்டு. உங்களுக்கு சொந்தமான லேண்டா, உங்களுக்கு எவ்வளோ லேண்டு சொத்து இருக்கு எல்லாமே வெரிஃபை பண்ணுவாங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுடைய நியரஸ்டா இருக்க வேளாண்மை துறையில போயிட்டு நீங்க வெரிஃபை பண்ற மாதிரி இருக்கும். உங்களுக்கு அமௌண்ட் வரலன்னு சொன்னா உங்களுடைய லேண்டை நீங்க உடனடியாட்டு நியரஸ்டா இருக்கிற வேளாண்மை துறை அந்த ஆஃபீஸில் போயிட்டு வெரிஃபை பண்ணிருங்க. வெரிஃபை பண்ணா கண்டிப்பாட்டு உங்களுக்கான அமௌண்ட் கிடைக்கும். ஸோ இந்த 2 முதல்ல கிளியர் பண்ணுங்க. 3வது பார்த்தீங்கன்னா உங்களுடைய பேங்க் அக்கௌண்டோட உங்களுடைய ஆதார் கார்டு லிங்க் ஆயிருக்கணும். ஸோ கரெக்டாக கேட் பண்ணுங்க. உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் ஆதார் கார்டு லிங்க் ஆயிருக்கா. லிங்க் ஆயிருந்தா மட்டும்தான் உங்களுக்கு இதற்கான அமௌண்ட் கிடைக்கும். ஸோ இந்த 3 விஷயம், அதாவது பார்த்தீங்கன்னா நீங்க இகேசி அப்டேட் பண்ணிருக்கணும். செகண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுடைய லேண்ட் சீடிங் பண்ணிருக்கணும், வெரிஃபை பண்ணிருக்கணும். 3வது பார்த்தீங்கன்னா உங்களுடைய வங்கி கணக்குடன் உங்களுடைய ஆதார் கார்டை இணைச்சிருக்கீங்க. இந்த 3 இணைச்சிருந்தா மட்டும்தான் இனி வருகிற காலங்களில் அமௌண்ட் கிடைக்கும். இந்த 3 சக்சஸ்ஃபுல்லாக உங்களுக்கு சப்மிட் ஆயிருந்தா கண்டிப்பாட்டு 21 22 தவணை தொகை உங்களுக்கு கண்டிப்பாட்டு கிடைக்கும். ஸோ உங்களுக்கு பணம் இனி வருகிற நாட்களில் கிடைக்குமா கிடைக்காதான்னு சொல்லிட்டு ஈஸியாகவே இந்த வெப்சைட் மூலமாட்டு தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு பார்த்தீங்கன்னா கூகுள் குரோமை ஓப்பன் பண்ணி நீங்கள் பிஎம் கிசான் சொல்லிட்டு டைப் பண்ணி செஞ்சு கொடுத்தா இந்த மாதிரி தான் ஒரு பேஜ் வரும். இதுக்கு கீழே நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன் இருக்கும். இதில் கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இதில் பெனிஃபிஷியரி லிஸ்ட்னு ஒரு ஆப்ஷன் ஷோ ஆகுது. அந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணால் இந்த மாதிரி தான் ஒரு பேஜ் வரும். இதில் பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன் ஷோ ஆகும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஸ்டேட்டை நீங்கள் செலக்ட் பண்ண வேண்டியது இருக்கு. மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா எல்லாருமே தமிழ்நாடு தான் இருப்பீங்க. ஸோ நீங்கள் தமிழ்நாடு செலக்ட் பண்ணிடுங்க. இதே போல் நீங்கள் செக் பண்ணி இதில் உங்களுடைய பேர் இருந்தால் கண்டிப்பாட்டு அமௌண்ட் கிடைக்கும். ஸோ நீங்கள் வேறு எங்கேயுமே அலைய தேவையில்லை. இந்த பெனிஃபிஷியரி லிஸ்ட்டில் தான் உங்களுக்கு மெயினாக பேர் இருக்கணும். இதுக்கு அப்டேட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் 14/3/2026 10:18 PM இப்போ தான் நம்ம செக் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் செலக்ட் பண்ண சொல்லிட்டு இருக்குது. ஸோ எங்களுக்கு பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரி, நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்கோ அந்த டிஸ்ட்ரிக்டை நீங்கள் செலக்ட் பண்ணிடுங்க. நான் செலக்ட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிளாக் கேட்டிருக்கு, அதை நீங்கள் செலக்ட் பண்ணிடுங்க. பிளாக்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தாலுகா, உங்களுடைய தாலுகா ஏதோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணியிருக்கேன். எங்களுக்கு தக்கலை தாலுகா, நான் தக்கலை தாலுகா செலக்ட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வில்லேஜ் கேட்டிருக்கு. ஸோ உங்களுக்கு எந்த வில்லேஜ்னு சொல்லிட்டு கேட்டிருக்கு. உங்களுக்கு எந்த வில்லேஜோ அதை நீங்கள் செலக்ட் கொடுத்துருங்க. நான் கொடுத்தாச்சு. கொடுத்துட்டு பார்த்தீங்கன்னா இதில் கெட் ரிப்போர்ட்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் ஷோ ஆகும். அந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணால் உங்களுடைய ஏரியாவில் யாரெல்லாம் இந்த பிஎம் கிசான் திட்டத்தின் கீழே அமௌண்ட் வாங்கிட்டு இருக்காங்களோ ஸோ அவங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே இதில் ஷோ ஆகும். இதில் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஆல்ஃபபெட், அதாவது பார்த்தீங்கன்னா ஏபிசிடி அந்த ஃபார்மேட்டில் தான் இதில் நேம் ஷோ ஆகும். இதில் உங்களுடைய பேர் இருக்கான்னு பாருங்கள். இதில் சீரியல் நம்பர் கொடுத்துருப்பாங்க. இதில் உங்களுடைய நேம், இதில் ஆன் ஆஃப் பண்ண அந்த டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க. இதில் உங்களுடைய நேம் இருக்கான்னு சொல்லிட்டு நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஏபிசிடி அந்த மாதிரில தான் வரும். ஃபஸ்ட்டு பேஜில் இல்லைன்னு சொன்னால் செகண்டு, தேர்டு, ஃபோர்த்து, ஃபிஃப்த்து, சிக்ஸ்த்து இப்படி ஒவ்வொரு
பேஜ்லேயும் உங்களுடைய பேர் இருக்கான்னு சொல்லிட்டு செக் பண்ணி பாருங்கள். இதில் உங்களுடைய பேர் இருந்தால் கண்டிப்பாக இந்த பிஎம் கிசான் திட்டத்தின் கீழே உங்களுக்கான அமௌண்ட் கிடைக்கும். ஸோ நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. இது ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணாமல் யூஸ் பண்ணிடுங்க. ஏன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு இந்த பிஎம் கிசான் திட்டத்தின் கீழே அமௌண்ட் எப்படி வாங்கணும், எப்படி அப்ளை பண்ணுறது, இதனால கொஞ்ச நாள் 10 மாதம் 10 தவணை வாங்கியிருப்பாங்க, 15 தவணை, அதுக்கப்புறம் வாங்காமல் அவங்களுக்கு மிஸ் ஆகிருக்கு. இவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த 3 ஆப்ஷனையும் கண்டிப்பாக நீங்கள் கிளியர் பண்ணியிருக்கணும். கிளியர் பண்ணியிருந்தால் மட்டும்தான் உங்களுக்கான அமௌண்ட் கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சுன்னு சொல்லிட்டு நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். இதே மாதிரி இன்னொரு நல்ல ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிரவீன்.